இன்றைக்கி காலையிலே ஏஞ்சாச்சு. ஃப்ரைடே ஆனாவே வேலை 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 தான் அதிகமாக இருக்கும். நானும் நினச்சிப்பேன், வேலை செஞ்சால் வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல. அப்போல்லாம் எல்லார் வீட்லேயுமே எல்லாருக்கும் இது ஒரு தாட்டாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். வீட்டு வேலை செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆகிடும், வீட்டு வேலை செய்யாமல் உட்காந்துட்டே இருந்தால் வெயிட்டு கூட்டிகிட்டே தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் நினைக்கிறீங்களா வீட்டு வேலை செஞ்சால் வெயிட் லாஸ் ஆகும்னு யாரெல்லாம் சொல்லுவீங்களான்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் அது மாதிரி வீட்டு வேலை செஞ்சு வெயிட் லாஸ் ஆகிருக்குறீங்கன்றதையும் சொல்லுங்கள். சத்தியமாக குறையாதுங்க. நான்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணி, நான்லாம் எத்தனை வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். கல்யாணம் ஆன நாள்லேருந்து நான் தான் மொத்த வேலையுமே செய்கிறேன். வெயிட் லாஸ் ஆச்சா என்ன? இல்லையே, இருக்க அதிகமாக தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ரூபாய்க்கு ஒரு கதையெல்லாம் கேட்டு கேட்டு வெறுத்து போயிடுச்சு. எனக்கு என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, சேப்புங்கிழங்கு காரக்குழம்பு வச்சுட்டு பீன்ஸ் வந்து பருப்பு போட்டு பொரியல் பண்ணேன். துவரம் பருப்பு இந்த ரேஷனில் வந்து ஒரு பருப்பு கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக நான் வாங்க மாட்டேன். அன்றைக்கி எங்கள் பையனை அனுப்பிச்சேன், வாங்கிட்டு வந்துட்டான். அது ஒரு மாதிரி தான்சானியா பருப்புன்னு என்னவோ சொல்லார் எங்கள் ஹஸ்பண்ட். அது என்னன்னு தெரியாது. பட் அந்த பருப்பு வந்து அப்படி நீங்கள் வந்து சும்மா தண்ணியில் போட்டு 5 நிமிஷத்துக்குலாமே வெந்துடும். அந்த பருப்பை கொஞ்சம் வேக வச்சு பெருங்காயம் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை அப்படியே பீன்ஸ் பொரியலில் போட்டேன். கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி பொரியலில் அதில் அடையில் இந்த மாதிரி ஆட் பண்ணிப்பேன். அது சாம்பார் வச்சா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகிருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உண்மையிலேயே இந்த மாதிரி வீட்டு வேலை செஞ்சு வெயிட் லாஸ் ஆகிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.